நம்ம டிராவல் பண்ணி போய் அப்படி காத்திருந்து பாக்குற அளவுக்கு அவர்கிட்ட அந்த மலையில அப்படி என்னங்க சார் வந்துட்டு ஒரு ஈர்ப்பு இருக்குது, அவர்கிட்ட அப்படி என்ன ஒரு ரகசியங்கள் மறைஞ்சிருக்கு சார்? ஏழுமலையான் பேரை சொல்றதுக்கு யாரெல்லாம் திருப்பதிக்கு போனா நல்லதுங்க சார்? திருப்பதிக்கு யாரெல்லாம் போனா நல்லதுன்னீங்கன்னா வேற யாரும் போக கூடாது. போகக்கூடாதுங்கிறதுக்கு கணக்கு இல்லைங்க. பெருமாள் திருப்பதி தரிசனம் பண்றோம் இல்லைங்களா, அது வந்து இந்த நேரத்துல பண்ணுனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? சனிக்கிழமை அன்னைக்கு வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சனிக்கிழமை தான் பெருமாள் தரிசனம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம விரதம் எடுக்கணும்? வேற எல்லாம் எத்தனையோ நாள் இருக்குது, ஆனா சனிக்கிழமை அன்னைக்கு தான் பெருமாளுக்கு உகந்த நாள் ஏன் சொல்றாங்க? இப்ப நானே வந்து சனிக்கிழமை விரதம் இருக்கிறேங்க. மந்த்ரா டிவி நேயர்களுக்கு என் முதற்கண் வணக்கம். நான் உங்கள் எம்ஜி சுபாஸ்ரீ. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம வருகை புரிந்திருக்கிறாரு திரு KR கோவிந்தராஜ் சார் அவர்கள். இன்னைக்கு நம்ம ஒரு புது விதமான தகவல்கள் பார்க்க போறோம். கோயில் போகாதவங்க யாருமே இருக்க முடியாது. மேக்சிமம் இந்த உலகத்துல வந்துட்டு தெய்வ வழிபாடுன்னு செய்யறவங்க தான் அதிக பேர் இருக்கிறாங்க. அதே போல அந்த கோயில்கள் பத்தி வரலாறு தெரியாமலே நிறைய பேர் கோயில்களுக்கு எல்லாம் போயிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அந்த வகையில இனி வரப்போற அடுத்தடுத்த எபிசோட்ஸ்ல ஒவ்வொரு கோயில்களோட தல வரலாறு என்ன, அதை எப்படி வழிபாடு செய்யலாம், அதுல புதந்திருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன அப்படின்னு அடுத்தடுத்த வீடியோஸ்ல பார்க்கலாம். அதுக்கு முதல் பிள்ளையார் சொல்லி போடுற மாதிரி இன்னைக்கு நம்ம பார்க்க போற எபிசோடானது ஒரு சின்ன க்ளூவோட ஆரம்பிக்கலாம். ஏழுகுண்டலவாடா, வெங்கட்ரமணா, கோவிந்தா, லட்டு இதெல்லாம் சொல்றப்பயே நம்மளுக்கு தெரியும். நம்ம இன்னைக்கு பார்க்க போறது திருப்பதி ஏழுமலையான பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். வணக்கம் சார். வணக்கம்மா. சார், இன்னைக்கு வந்து உலக பணக்கார தெய்வங்கள்லயே வந்துட்டு ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது நம்மளோட வெங்கடாச்சலபதி, திருப்பதி வெங்கடாச்சலபதி சாமி. பாத்தீங்கன்னா கூட்டமும் பாத்தீங்கன்னா அவ்வளவு அலைமோதுது. அது இப்பெல்லாம் ஸ்கூல் லீவ் விட்டுட்டாங்க, கூட்டத்துக்கு கணக்கே இருக்காது இல்லைங்களா? குறைஞ்சபட்சம் இப்ப வந்து ஒரு சிலர்லாம் சொல்லுவாங்க, நாங்க போய் அங்க 10 மணி நேரம் 12 மணி நேரம் லைன்ல நின்றுலாம் தரிசனம் பண்ணிட்டு வந்தோம்னு சொல்லுவாங்க. அதே போல பாத்தீங்கன்னா இவ்வளவு தூரம் நம்ம டிராவல் பண்ணி போய் அப்படி காத்திருந்து பாக்குற அளவுக்கு அவர்கிட்ட அந்த மலையில அப்படி என்னங்க சார் வந்துட்டு ஒரு ஈர்ப்பு இருக்குது, அவர்கிட்ட அப்படி என்ன ஒரு ரகசியங்கள் மறைஞ்சிருக்குங்க சார்? நல்ல கேள்வி கேட்டிருக்கீங்க. ஏழுமலையான் பேரை சொல்றதுக்கே ஒரு பாக்கியம் வேணும். அவர் பேரை சொன்னாவே நம்மளை அறியாமையே நம்ம உடம்புலயே வந்து அந்த எனர்ஜி பவர் வந்து ரேஸ் ஆகும். அதனாலதான் பெருமாள் பேரை அந்த நம்ம வாயால அவருடைய நாமத்தை சொல்றதுக்கே நம்ம ஒரு அதிர்ஷ்டம் பண்ணியிருக்கணும். அப்பதான் அதை சொல்ல முடியும். எல்லாரும் ஏன் அந்த பெருமாளை வந்து இவ்வளவு தூரம் உலக மக்கள் எல்லாம் அந்த இடத்துக்கு போறாங்கன்னா, பெருமாள் தான் லட்சுமி. லட்சுமி வந்து பெருமாளுடைய மார்புல தான் இருக்காங்க. பல லட்சுமிங்கிறது என்ன? பணம். அந்த பணமே அங்கதான் குமியுது. லட்சுமி இருக்க இடத்துல தான் பணம் குமியும். அதனாலதான் பெருமாள் பணக்கார பெருமாளுங்கிறாங்க. நம்மளும் பணக்காரனு வாங்குறதுக்காகத்தான் நம்ம பெருமாளை தேடி போறோம். இதெல்லாம் பெருமாளை பத்தி பேசணும்னா நம்ம வரலாறை வந்து நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். அவருடைய பெருமாளுடைய பேச்ச ஆரம்பிச்சாவே நம்ம எத்தனை ஆண்டு பேசினாலும் தீராது. அந்த அளவுக்கு நம்ம அவருடைய வரலாறை வந்து நம்ம பேசிட்டு இருக்கலாம். நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம அந்த பெருமாளை எதுக்கு போய் இந்த அளவுக்கு வணங்குறோம் அப்படின்னா, ஏன் அந்த சக்தினா அந்த இடத்துல பெருமாளுடைய ஆற்றல் நம்ம உடம்புல ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். எப்படா பெருமாளை நம்ம சந்திப்போம் அப்படின்னு இருப்போம். இப்ப நானே இருக்கட்டும், நம்ம பெருமாளை பார்க்க போறோம்னா நானே டக்குன்னு நான் கிளம்புவேன். நான் பாட்டில் கிளம்பி போயிருப்பேன், அவரை போய் தரிசனம் பார்த்துருவேன். இப்படித்தான் பெருமாளை பார்க்கக்கூடிய பாக்கியம் இதுவரை எனக்கு கிடைச்சிருக்கு. ஒவ்வொருத்தங்களும் இந்த மாதிரி தான் அந்த பாக்கியத்தை அனுபவிக்கிறாங்க. அதுல வந்து இப்ப பெருமாளை போய் நம்ம சந்திச்சவன் இப்ப யாரு பெருமாள் கோயிலுக்கு போனா நல்லதுங்கிறது ஒரு சில கேள்வி எல்லாம் கேட்குறாங்க. எங்கெங்கோ எந்தெந்த நாட்டுல இருந்தோ பெருமாள் பார்க்கறதுக்காக வந்து கொண்டுதான் இருக்கிறாங்க ஜனங்க. அப்ப அந்த இடத்துல வந்து அந்த பெருமாளுடைய சக்தி அதிகமா இருக்கனாலதான் மக்கள் அவ்வளவு பேர் குமியிறாங்க. அப்ப அந்த இடத்துல சக்தி இல்லைன்னா அந்த இடத்துல போக வேண்டியது இல்லை. பெருமாளுடைய சக்தி அந்த இடத்துல அதிகமா இருக்கு, லட்சுமி கடாட்சி அங்க அதிகமா இருக்கனாலதான் மக்கள் படையெடுத்து அங்க போய் உண்டியல் போடுறாங்க, அவங்க நேர்த்தின கடனை நிவர்த்தி பண்றாங்க. இப்படி எல்லா விஷயத்தையும் பெருமாள் அணுகிறதுக்கு மெயின் காரணம் அதுதான். பெருமாள் வந்து சாதாரண விஷயம் அல்ல. பெருமாள் கோயில்ல காணிக்க வந்து 24 மணி நேரமும் இரவும் பகலும் ஒரே மாதிரி தான். திருப்பதியில மட்டும்தான் அந்த மாதிரி இருக்குமே தவிர வேற உலகத்துல எந்த கோயில்லையும் அந்த மாதிரி இருக்காது. 24 மணி நேரமும் ஜனங்கள் வந்து அலையா
அலைஞ்சிட்டு தான் இருப்பாங்க. திருப்பதி தேவஸ்தானத்துல பெருமாளை பார்க்கறதுக்கு நைட்டும் பகலும் ஜனங்க போயிட்டு வந்துகிட்டே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம திருப்பதி போயிட்டு வந்தால் திருப்பம் உண்டாகுங்கிறதுக்கு என்ன காரணம்னா, வாழ்க்கையில பல கஷ்டங்கள் படுறோம், நம்ம வாழ்க்கையில ஒரு திருப்தி இல்லை அப்படின்னு நம்ம நினைக்கிறாங்க இல்லைங்களா? அதனாலதான் திருப்பதி போறதுங்க. இப்ப யாரெல்லாம் திருப்பதி கோயிலுக்கு போனா ரொம்ப சுபிக்ஷமா இருக்கும் சார்? ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் போயிட்டு வந்தா ரொம்ப சூப்பரா இருக்குது அப்படிம்பாங்க. ஒரு சிலர் நான் போயிட்டு வந்தா, ஐயோ அங்க போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான்ப்பா என்னோட தொழில்ல சரிவு, எங்க வீட்டுல அடுத்தடுத்து வீழ்ச்சி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிங்கிறப்போ யாரெல்லாம் திருப்பதிக்கு போனா நல்லதுங்க சார்? திருப்பதிக்கு யாரெல்லாம் போனா நல்லதுன்னீங்கன்னா, மிதுன ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் திருப்பதிக்கு போயிடுறது மிக மிக நல்ல விஷயம். ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஏன்னா மிதுன ராசிங்கிறது பெருமாளை குறிக்கக்கூடியது. புதன்கிழமையும் பெருமாளை குறிக்கக்கூடியது, சனிக்கிழமையும் பெருமாளை குறிக்கக்கூடியது. இந்த 2 கிரகங்களுமே, சனி பகவானும் புதன் பகவானும் ரெண்டுமே பெருமாளை குறிக்கக்கூடியதுதான். ஏன்னா சாபத்தை நிவர்த்தி பண்ணக்கூடியதும் பெருமாள் தான். புதன்கிறது லக்ஷ்மி, அது லக்ஷ்மி நம்ம பெருமாளுடைய நெஞ்சில இருக்கிறனாலதான் பெருமாள் லக்ஷ்மின்னு நம்ம சொல்றோம். அதனாலதான் மிதுன ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் திருப்பதி போயிட்டு வந்தாங்க, திருப்பம் உண்டாகும். இந்த மாதிரி ஒரு மாற்றம் நடக்கணும் அப்படின்னா இந்த 2 ராசிக்காரங்க அடிக்கொருக்க பெருமாளை சந்திச்சாங்கன்னா அவங்களுக்கு வாழ்க்கையில பெரிய மாற்றம் வரும். வேற யாரும் போகக்கூடாது? போகக்கூடாதுங்கிறதுக்கு கணக்கு இல்லைங்க. பெருமாள் கூப்பிட்டா தான் நம்ம அந்த இடத்துக்கு போக முடியும். போகக்கூடாதுங்கிறது இயற்கையிலேயே அவங்கவுங்க மனசுலயே பெருமாளுடைய எண்ணங்கள் உதயமாகும். நம்ம போகலாமா வேணாமா அப்படிங்கிறது மனசுல தோணிக்கிட்டே இருக்கும். அப்ப பெருமாள் நீ வரக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் எங்கேயும் எந்த இதுலயும் கட்டுப்பாடு இல்லை. நம்ம யாரு வேணாலும் போலாம். அவரை பரிபூர்ணமா மனசுல நினைக்கணும். பெருமாளே நான் உன்னுடைய தரிசிக்கணும், உன் பாதத்தை நான் தரிசிக்கணும் மனசுல நினைக்கணும். நினைச்சாவே அவங்களுக்கு பெருமாள் வழி விட்டுருவாரு. நம்ம வர சொல்றாரு அப்படின்னு நம்ம மைண்ட்ல தோண ஆரம்பிக்கும். அப்ப உடனே நம்ம கிளம்பி போய் பெருமாளை தரிசிக்கலாம். இவங்க தான் போகணும், இவங்க தான் போகக்கூடாதுங்களா? ஆனா பர்டிகுலரா இந்த மிதுன ராசிக்காரங்களும் கன்னி ராசிக்காரங்களும் பெருமாளை சந்திச்சாங்கன்னா, அடிக்கொருக்க பெருமாளை போய் பார்த்தாங்கன்னா அவங்க வாழ்க்கையில வறுமை இருக்காது. சார் அதே போல திருப்பதி தரிசனம் பண்றோம் இல்லைங்களா, அது இந்த நேரத்துல பண்ணுனா ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா அந்த சந்திர ஓரையில பண்ணுனா ரொம்ப நல்லது அப்படிங்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மைங்க சார்? உண்மைதாங்க. சந்திர ஓரையில பெருமாளை தரிசிக்கிறது ரொம்ப விசேஷமானதுதான். ஆனா நம்ம எப்படி அந்த தரிசனம் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது, எல்லா தரிசனமே விசேஷமானதுதான். அது அந்த சந்திர தரிசனம் மிக மிக ரொம்ப விசேஷமானது. அதனால நம்ம சந்திர பாக்குறது ரொம்ப அருமையா இருக்கும். 2வது நீங்க ஃபர்ஸ்ட் அந்த பெருமாளை சந்திக்கக்கூடிய நேரம், காலம், கிழமை எல்லாம் கரெக்டா ஒரு சில பேர்த்துக்கு அமையும், பர்டிகுலராகவே அமையும். அது பாத்தீங்கன்னா இந்த மிதுன ராசி, மிதுன லக்னம், இந்த மாதிரி ராசிக்காரங்களுக்கு அந்த லக்னம் உள்ளவங்களுக்கு இயற்கையிலேயே அந்த பெருமாளுடைய அதிபதி அதிகமா இருக்கும், எனர்ஜி பவர் அதிகமா இருக்கும். அவங்களுக்கு பாத்தீங்கன்னா அந்த நேரமும் அந்த அவங்க பெருமாளை சந்திக்கக்கூடிய நேரையும் அந்த சந்திரனுடைய ஓரையில தான் அந்த பெருமாளை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கரெக்டா அவங்களுக்கு அமையும். இதெல்லாம் அந்த தெய்வத்தோடைய ஆற்றல் யாருக்கு அதிகமா இருக்குதோ அந்த கிரகங்களே அந்த இடத்துக்கு கொண்டு போய் கான்டாக்ட் பண்ணும். புதன் கிரகம் தான் பெருமாளுடைய ஆக்டிவேஷன் பவர் அதிகமா கொடுக்கக்கூடிய கிரகம் புதன் தான். அந்த பிளானெட்ல சூரியன், சந்திரன், செவ்வாய், புதன் சொல்றோம் இல்லைங்களா, அந்த புதன்கிற கிரகம் தான் பெருமாளுடைய பாசிட்டிவ் எனர்ஜி உடம்புல அதிகரிக்கக்கூடிய இடம் திருப்பதி தான். அதனாலதான் அதிக பேர் நம்ம எனர்ஜில இந்த புதன் ஸ்தலத்துக்கு போறதுக்காக இல்லைங்களா, புதன் கிரகத்துடைய பிளானட் அதிகமா நம்ம உடம்புல ரேஸ் ஆகணும்னா திருப்பதிக்கு தான் போவாங்க. சந்திரனுடைய பிளானட் அதிகமா ரேஸ் ஆகணும்னாலும் திருப்பதிக்கு தான் போவாங்க. இந்த 2 பிளானட்டுமே ரொம்ப விசேஷமான பிளானட். இந்த 2 பிளானட் உள்ள ராசிக்காரங்களும் நட்சத்திரக்காரங்களும் இந்த திருப்பதிக்கு போயிட்டு வந்தாங்கன்னா ரொம்ப விசேஷமா இருக்கும். இப்ப தரிசனத்துக்கு போறோம் இல்லைங்களா சார், இப்ப சொல்லுவாங்க மேல ஐயாவை தரிசனம் பண்ணிட்டு கீழே அம்பாளை தரிசனம் பண்ணணும், அலமேல் மங்காபுரம்பாங்க. இல்லாட்டா கீழே அம்மன் கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கிட்டா மேல போய் சாமியை, திருப்பதி சாமியை கும்பிடணும் அப்படின்பாங்க. அப்புறம் இன்னொன்னு பாத்தீங்கன்னா சாமியை மேல இருந்து கிரீடத்துல இருந்து தான் பாதத்தை பார்க்கணும் அப்படிம்பாங்க. ஒரு சிலர் கீழே பாதத்துல இருந்து அப்படியே மேல பார்த்துட்டு போய் மார்பிள் இருக்க லக்ஷ்மியை பார்க்கணும். மார்பகத்துல பச்சை கலர் கல்லு போட்ட ஒரு நெக்லஸ் மாதிரி போட்டிருப்பாரு எப்பயுமே, அதை பார்க்கணும். அதுக்கப்புறம் தான் மணிமுடி பார்க்கணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. எந்த வகையில நம்ம இந்த வழிபாடு செய்யறது சரியா இருக்கும் சார்?
பொதுவா நம்ம பெருமாளுடைய தரிசனம் பார்க்கறதுக்கும் வழிபாடுக்கும் என்ன கிழமைங்கிறதும் சொல்லிடுறேன். புதன்கிழமைக்கும் சனிக்கிழமையும் ரொம்ப விசேஷம். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து அவர் தரிசனம் பண்ணணும்னா முதல்ல வந்து புஷ்கரணி தீர்த்தம் இருக்கு திருப்பதியில. புஷ்கரணியில் நீராடிட்டு வராகசாமியை தரிசனம் முடிச்சுட்டு நம்ம திருப்பதி ஏழுமலையான பாதத்தை தான் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்கணும். பொற்பாதம் சொல்றாங்க பாத்தீங்களா, அந்த பொற்பாதத்தை நம்ம வணங்கணும் ஃபர்ஸ்ட். அப்புறம் தான் பாதத்தை வணங்கிட்டு தான் பெருமாளுடைய அலங்கார ராஜ்ய அலங்காரம் பாங்க, அந்த அலங்காரத்தை நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம பாதத்துல இருந்து தான் அவருடைய பார்வை நம்ம படணுமே தவிர நம்ம பாக்குறது நம்மளுடைய பார்வை நேரம் அவர் பாதம் தான் படணும். பொற்பாதம் சொல்றது அதே தான். ஃபர்ஸ்ட் நம்ம அவருடைய பாதத்தை பார்த்து தரிசனம் பண்ணித்தான் அடுத்தது பெருமாளை நேரா பார்த்து வணங்கணும். இப்படித்தான் பெருமாளை நம்ம வணங்கும் போது மாற்றங்கள். அதே போல திருப்பதிக்கு போயிட்டு திரும்ப வரப்ப வேற எந்த கோயிலுக்கும் போக கூடாது, நேரா வீட்டுக்கு தான் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா காளஹஸ்திலாம் இருக்கு இல்லைங்களா, அங்கெல்லாம் போகலாங்களாங்க சார்? தாராளமா போகலாங்க, போகக்கூடாதுங்கிறது கிடையாது. அப்படியெல்லாம் இல்லைங்க. நம்ம பெருமாளை முதல்ல வந்து பெருமாளை தரிசிக்கணும். ரெண்டாவது பெருமாளை முடிச்சுட்டு அலமேல் மங்கா தாயாரை வந்து தரிசிக்கணும். அப்புறம் பக்கத்துல இருக்க எல்லா கோயிலுக்குமே நம்ம போயிட்டு வரலாம். வியாழக்கிழமை அன்னைக்கு வந்து திருப்பதியில நேத்ரா தரிசனம்னு ஒண்ணு இருக்கும். அந்த அன்னைக்கு பாத்தீங்கன்னா சாமிக்கு எந்த அணிகலன்களும் போட்டிருக்க மாட்டாங்க. பச்சை கலர் துளசி மாலையும் பச்சை கலர் அங்கவஸ்திரம் மட்டும்தான் போட்டிருப்பாங்க. பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை அன்னைக்கு அந்த திருப்பதி சாமியை தரிசிக்கக்கூடிய பக்தர்கள் கூட்டமானது கம்மியா இருக்கும். ஏன்னு கேட்டா அன்னைக்கு வந்து அவர் நகையெல்லாம் போட்டிருக்க மாட்டாரு, அன்னைக்கு வந்துட்டு காணிக்கையே வந்து கொஞ்சம் கம்மியா தான் விழுகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஏன் சார் வியாழக்கிழமை அன்னைக்கு அப்படி பெருமாளை தரிசிக்க கூடாதுன்னு ஏதாவது இருக்குங்களா? அப்படியெல்லாம் இல்லைங்க. நேத்ரா தரிசனம் பாக்குறது ஒரு குடுப்புன வேணும். தெரியாம அவங்களுக்கு ஏதாவது யாராவது சொல்லியிருக்கனால பேசியிருக்கனால அவங்க வந்து தெரியாம காணா சொல்லுவாங்களே தவிர நேத்ரா தரிசனம் பாக்குறது வந்து குடுப்பனை வேணும். அது வியாழக்கிழமை குரு பகவானுடைய நாள்ல வந்து ஏழுமலையுடைய நேத்ரா தரிசனம் பாக்குறதுக்கு குடுப்பனை வேணும். அது அதிகாலையில 4:30 மணிக்கு முதல் தரிசனம் பாக்குறது மிக மிக அற்புதமான ஒரு தெய்வீகமான இடத்துல நம்ம இருக்கிறது நம்ம அறியாமையே நம்ம உடம்பு பூரா வைப்ரேஷன் ஆகும். எப்பயுமே அதிகாலை 3:30 மணிக்கு முதல் தரிசனம் உங்களுக்கு பண்ணுவாங்களா, அந்த நேரத்துல அந்த இடத்துல நீங்க இருந்தீங்கன்னா நம்மளை அறியாமையே அதோடைய வைப்ரேஷன் நம்ம ரேஷ் ஆகுறது நம்மளால பார்க்க முடியும், நம்மளால உணர முடியும். அந்த அளவுக்கு அந்த வைப்ரேஷன் இருக்கும். நேத்ரா தரிசனம் ரொம்ப விசேஷமான தரிசனம். நீங்க ஒருத்தர் சொல்லியிருக்கிறாங்க நம்ம நேத்ரா தரிசனம்லாம் அப்படியெல்லாம் நினைக்காதீங்க. நேத்ரா தரிசனம் பார்க்கறது மிக மிக அற்புதமான தரிசனம். குடுப்பனை வேணும். அந்த நேத்ரா தரிசனம் பார்க்கறதுக்கெல்லாம் குடுப்பனை வேணும், பெருமாளுடைய அனுகூலம் வேணும். இப்ப வந்து பாத்தீங்கன்னா சந்திரனோட ஆதிக்கம் வந்து திருப்பதியில் நிறைய இருக்குதுன்னு சொல்றாங்க. சோ சந்திரன் ஆதிக்கம் உள்ளவங்க வந்துட்டு முத்து இல்லாட்டி மூன் ஸ்டோன் அது போடலாங்களா, இல்லைன்னா மரகத பச்சை, அதாவது வந்து இப்ப சொன்னீங்களா மிதுனம் கன்னி அவங்க எல்லாம் வந்து புதனோட ஆதிக்கத்துல இருக்கிறவங்க, அந்த மாதிரி அப்ப நம்ம பெருமாளை கும்பிடுறப்போ மரகத பச்சை இல்லாட்டி சந்திரகாந்த கல் இல்லாட்டி முத்து இந்த மாதிரி கற்கள் போடலாங்களா? எது போட்டா நம்மளுக்கு இன்னும் நல்ல ஒரு மென்மேலான வாழ்க்கையை கொடுக்கும்? எது போட்டா எந்த கிரகத்துடைய கல் போட்டா நமக்கு இன்னும் ஆற்றல் எனர்ஜி பவர் அதிகமாகிறது உங்களுடைய கேள்வி. பொதுவாகவே வந்து நம்ம கல்லுங்கிறது வந்து நம்ம செக் பண்ணி தான் போடணும். நம்ம அது பொதுவாக ராசி பிரகாரம் சொல்லிட்டு இப்போ நீங்கள் வந்து பெருமாளை நம்ம வணங்குறதுனால மரகத பச்சை கல் போடுன்னு சொல்லுவாங்க. சுக்கரனுடைய ஆதிக்கிறதுனால வைடூரியம் வைரம் போடும்பாங்க. அதெல்லாம் போடக்கூடாது, அதெல்லாம் தவறான விஷயங்கிறதுனால தான் நம்ம இப்போ எபிசோட்ல வந்து நம்ம எடுத்து சொல்றோம் மக்களுக்கு. நம்மளுக்கு பிளானட் எந்த பிளானட் நம்ம உடம்புல வந்து ரேஸ் நெகட்டிவ் அதிகமாக இருக்குதோ அந்த பிளானட்டை நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேஷன் பண்ணணும். அப்படி பார்த்து தான் நம்ம நவரத்தினங்களை தேர்வு செஞ்சு நம்ம கோயில் வழிபாடை பார்க்கணும். இப்போ நீங்கள் இப்போ நம்ம புதன் சொல்கிறோம், புதன்ங்கிறது மரகத பச்சை குறிக்கும். நம்ம அந்த ராசிக்காரங்களுக்கு அந்த புதனுடைய கல் ராசி பிரகாரம் சொல்கிறது இல்லாமல் நம்ம செக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த மரகத பச்சை தான் போடணும்னு சொன்னால் அந்த மரகத பச்சை கல் அவங்க அணிஞ்சிட்டு நேராக போய் பெருமாளை தரிசிக்கும் போது பெருமாளோட எனர்ஜி பவர் ஆக்டிவேஷன் வந்து அதிகப்படியான அவங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். அப்போ வந்து அவங்களுக்கு நேராக வந்து திருப்பதி ஏழுமலையான தரிசனம் பண்ணும்போது இன்னும் பாசிட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும். அப்படித்தான் அவங்க போடணும். இப்போ பொதுவாக எல்லா ராசிக்காரங்களும் இல்லாமல் இப்போ புதன்கிழமைங்கிறதுனால புதன்கிழமை சொன்னோம்னா புதனுடைய ராசி மிதுன ராசிக்காரங்க வந்து நேராக அவங்க வந்து இந்த கல் போடலாங்கிறது வந்து பொதுவான கருத்து இல்லாமல் பொதுவாக அவங்களை செக் பண்ணி பார்க்கும்போது உண்மையிலே புதன் வீக்காக இருந்துச்சுன்னா புதனை ஆக்டிவேஷன் பண்ணுறதுக்கு புதனுடைய நம்ம கல் போடலாம், போட்டுட்டு நம்ம பெருமாளை தரிசனம் பண்ணலாம். இப்போ அதே மாதிரி தான் சந்திரன் சொல்கிறோம். சந்திரன் நம்ம உடம்புல வீக்காக இருக்கும்போது நம்ம திருப்பதிக்கு போகிறோம், நம்ம திருப்பதி தரிசனம் பார்க்கறதுக்கு போனால் திருப்பதி பார்த்தா திருப்பம் உண்டாகும்னு சொல்லி தான் நம்மளுடைய எண்ணத்திலே போடுது. அந்த எண்ணத்தின் வழி தான் சந்திரன் கிரகம் இயங்குது.
அப்ப சந்திரனுடைய கல் நம்ம போடணுங்கும் போது அதே மாதிரி சந்திரன் நம்ம ஆக்டிவேஷன் பண்ணணுமா இல்லை நெகட்டிவா இருக்காமாங்கிறது தெரியாது. நம்ம செக் பண்ணி சப்போஸ் அவங்களுக்கு அந்த சந்திரனுடைய கல் தான் வேணும்னா அப்ப அந்த சந்திரனுடைய கல் போட்டுட்டு நம்ம திருப்பதி போய் திருப்பதியில புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடினோம்னா சந்திரன் அந்த புனித நீராடினோம்னா நம்ம தோஷ நிவர்த்தி ஆகி அப்புறமேல் பெருமாளை பார்க்கும்போது லட்சுமி கடாட்சம் நமக்கு கிடைக்கும். இதுதான் கிரகங்களோட தெய்வங்களோட சம்பந்தம் படுதுங்கிறது. அப்ப நீங்க அந்த நீர்ல புஷ்கரணி தீர்த்தத்தில் நீராடின உடனே நம்மளுடைய தோஷங்கள் நிவர்த்தி ஆகுங்கிறத நம்ம பரிபூர்ணமா உணர முடியும். நமக்கு அந்த இடத்துக்கு போனோடனே அந்த எனர்ஜி பவர் வந்து பாசிட்டிவ் ஆகுது. அதுக்கு பேர் தான் புஷ்கரணி தீர்த்தம்னே வச்சிருக்காங்க. அப்ப நீர் கிரகம் சந்திரன் தானே. அப்ப நம்ம நீராடினா தான் நம்ம உடம்பு சுத்தமாகுது. அப்ப நம்ம உடம்பு சுத்தம்னால்தான் பெருமாளை தரிசிக்க முடியுது. நம்ம சுத்தம் இல்லாம அந்த இடத்துக்கு போக முடியாது. ஏன்னா அந்த இடத்துக்கு போகணும்னா அந்த வைப்ரேஷனை இழுக்கணும்னா நம்ம அந்த பெருமாளுடைய சக்தி நம்ம உடம்புல வேணும்னா நம்மளை வந்து சுத்தப்படுத்துறது வந்து சந்திரன் தான். அதனாலதான் நீர்நிலைகள்ல வந்து அதிகப்படியான பேர் வந்து இப்ப நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ராமேஸ்வரம் இந்த நதிகள்ல கும்பிடுறது, இப்ப ஒவ்வொரு கோயில் குளத்திலையும் போய் கும்பிடுறது இல்லை, இங்க கும்பிடும் போது ஒவ்வொரு குளத்துக்கும் ஒரு பேர் வச்சிருப்பாங்க. அதனாலதான் திருப்பதியில மட்டும் பேரு புஷ்கரணி தீர்த்தம் சொல்லி வச்சிருப்பாங்க. ஏன்னா நம்ம எந்த இடத்துல இருந்து வந்தாலும் அந்த புஷ்கரணி நீராடி பெருமாளை சந்திச்சு நம்ம யோகத்தை அடையணும், நம்ம வாழ்க்கையில் மோட்சம் கிடைக்கணும் அப்படிங்கிறது ஒரு பாக்கியம் அங்க இருக்கனாலதான் நம்ம பெரும்பாலானவங்க அதை தெரியாம இருக்கிறாங்க. அதனாலதான் நம்ம இந்த வீடியோல பாக்குறவங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். யாரு எப்ப போனாலும் திருப்பதிக்கு புஷ்கரணி நீராடிட்டு பெருமாளை தரிசிக்கும் போது நம்ம உடம்புல பிணிகள் தோஷங்கள் அனைத்து விலகி நம்ம வாழ்க்கையில ஒரு மாற்றம் வரும். அதான் திருப்பதி சென்றால் திருப்பம் உண்டாகுங்கிறது. அதனாலதான் சார் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சனிக்கிழமை அன்னைக்கு வந்து விரதம் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. சனிக்கிழமை தான் பெருமாள் தரிசனம் சிறப்பு அப்படின்னு சொல்றாங்க. ஏன் சார் சனிக்கிழமை அன்னைக்கு நம்ம விரதம் எடுக்கணும்? வேற எல்லாம் எத்தனையோ நாள் இருக்குது, ஆனா சனிக்கிழமை அன்னைக்கு தான் பெருமாளுக்கு உகந்த நாள் ஏன் சொல்றாங்க? நம்ம இப்ப நானே வந்து சனிக்கிழமை விரதம் இருக்கிறேங்க. எப்படி இருக்கிறேன்னா எங்க அப்பா வந்து எனக்கு சொல்லி கொடுத்தது. சனிக்கிழமை அன்னைக்கு வந்து என்ன பண்ணுவாங்க, எங்க வீட்டுல சமைச்சிட்டு அந்த சாப்பாடை ஃபர்ஸ்ட் காகத்துக்கு காக்கா சாப்பிட்ட முன்னாடிதான் இவங்க இலையில உட்காந்து எங்க ஐயா சாப்பிடுவாரு. அவர் சாப்பிடும் போதுதான் நான் சாப்பிடணும், அதுக்கு முன்னாடி சாப்பிடக்கூடாது. இந்த மாதிரி இதை வந்து எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து எங்க ஐயா கூட வந்து இப்ப எனக்கு 42 வயசு ஆகுது. இந்த சனிக்கிழமையில வந்து இந்த கரெக்டா வாரம் சனிக்கிழமை வந்து நாங்க ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்ப வரையும் நானும் ஃபாலோ பண்றேன். இதை வந்து ஒரு கொஸ்டினா வந்து எங்க ஐயாட்ட கேட்டேன். ஏங்க ஐயா இப்போ இந்த மாதிரி சனிக்கிழமை இந்த மாதிரி நீங்க காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு சாப்பிட்றீங்க, என்ன காரணம், எதனால இந்த மாதிரி நம்ம சனிக்கிழமை காகத்துக்கு சாப்பாடு வச்சுட்டு பெருமாளை வணங்கிட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம குடும்பத்துல வறுமை இருக்காது, குடும்பம் செழிப்பாகும், இந்த மாதிரி ஒரு நோய் நொடி இல்லாம ஒரு உடல் ஆரோக்கியத்தோட நல்ல வாழ்க்கையில நல்லா வாழலாம் அப்படிங்கிற ஒரு கருத்தை எனக்கு சொல்லியிருக்காரு சிறு வயசுலயே. அதனாலதான் நம்ம வந்து இந்த சனிக்கிழமை அன்னைக்கு வந்து நான் அசைவம் சாப்பிட்றதே கிடையாது. அதனால நீங்க அசைவம் சாப்பிடக்கூடாதுங்கிறது எதனால சொல்றோம்னா அதோடைய பலன்கள் வந்து நான் இப்ப எங்க வீட்டுல நாங்க ஒரு கிட்டத்தட்ட எங்க குடும்பம் பெரிய குடும்பம், எங்க வீட்டுல யாருமே வளர்ச்சி இல்லை, யாரும் என்னுடைய கோட்பாடை கடைப்பிடிக்கல. இப்ப எனக்கு வந்து எங்க ஐயாவோட கோட்பாடை நான் பிடிச்சிட்டேன். ஏன் அப்படின்னா அந்த தெய்வத்தை பிடிச்சிட்டேன். அப்ப தெய்வ வழிபாட்டை வந்து அவர் எனக்கு போட்டுட்டாரு. சனிக்கிழமை அன்னைக்கு நீ பெருமாளை வழிபாடு பண்ணு, சனிக்கிழமை காலத்துக்கு சாப்பாடு வையே, இப்படிங்கிறத எனக்கு கொடுத்துட்டாரு. அதோட வளர்ச்சி தான், அவர் அன்னைக்கு பண்ண வளர்ச்சி தான் இப்ப வரையும் எங்க குடும்பத்துல நான் ஒரு வளர்ச்சியா இருக்கிறேன். எல்லாத்த விட நாங்க ஒரு சாதாரண குடும்பத்துல 10 பேர் 20 பேர் இருந்தாலும் என்னுடைய வளர்ச்சி தான் நல்லா இருக்கு. அவங்க வந்து ஏன் வளரலன்னா எங்க ஐயாவோட இதை பின்பற்ற தெரியல. அப்ப அந்த தெய்வ கடாட்சத்துக்கு வந்து எதுக்கு வழிகாட்டியா போறாங்க, ஏன் வறுமை வருது அப்படின்னா நம்ம சனிக்கிழமை அன்னைக்கு பெருமாளை வடிக்கும் போது பெருமாளுடைய சக்தி நம்ம உடம்புல இருக்கும். பெருமாளுடைய அனுகூலம் நம்ம 13ஆம் இருக்கும்போது நம்ம தொழில் செய்யக்கூடிய இடத்துலயும் சரி, நம்ம எந்த ஒரு செயல் இருந்தாலும் வெற்றி உண்டாகும். அப்ப நம்ம அந்த நேரத்துல வந்து அந்த காலகட்டம் வந்து நமக்கு உணர்த்திருச்சு. அப்ப இருந்து நான் அதை வந்து இப்ப வந்து ஃபாலோ பண்றேன். அதனால இப்ப இந்த வீடியோல பாக்குறவங்க எல்லாம் இந்த சனிக்கிழமை நாள மேக்சிமம் மட்டன் சாப்பிடாம அவாய்ட் பண்றது ரொம்ப நல்லது. அது எப்ப தெரியும் அப்படின்னா நீங்க நான் பெருமாளை வணங்குறேன், இனிமேல் நான் பெருமாளுடைய பக்தன், நான் பெருமாளை விரும்பி கும்பிடுறேன், அசைவம் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லி மனசுல அவங்க ஒரு உருவாக்கிட்டு அசைவம் இனிமேல் நான் சாப்பிட மாட்டேன், பெருமாளோட பக்தன் அப்படின்னு மனசுல உருவாக்கிட்டு ஒரு 101 ரூபா காணிக்க வேண்டி வச்சுட்டு இனிமேல் நான் செய்யக்கூடிய தொழிலையும் அதுல ஒரு பங்கு உனக்கு காணிக்கையா நான் செலுத்துவேன்னு சொல்லி அதை காணிக்க முடிஞ்சு வச்சுட்டு நேரம் திருப்பதி கிளம்பி போய் பெருமாள் கிட்ட வந்து நம்ம முடிஞ்ச 101 ரூபா காணிக்கையை செலுத்திட்டு
புஷ்கரணி நீராடிட்டு பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வந்தா அந்த சனிக்கிழமை நாள்ல வந்த ஒரு பவரை வந்து நம்ம ஈஸியா தெய்வ சக்தியை உணர முடியும். அந்த பெருமாளுடைய ஆதிக்கம் நம்ம உடம்புல ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம நினைச்சதெல்லாம் நடக்கும். இந்த மாதிரி சனிக்கிழமை நாளை தான் மெயினா வந்து இப்ப எப்படி சனி தோஷம் அப்படிங்கிறோம், சனி கிரகம் அப்படிங்கிறோம். இந்த சனி கிரகத்தோட தாக்கம் நம்ம உடம்புல இருக்காது. சனி பகவான் அப்படி இப்ப 7 சனி, அஷ்டமத்து சனி இதெல்லாம் நடக்கும்போது நம்ம பெருமாளை வணங்குறதுனால அந்த தாக்கங்கள் நம்ம உடம்புல ரேஸ் ஆகாது. அப்ப அந்த பெருமாளே வந்து நம்மளைய தெய்வ கடவுளே, தெய்வத்துக்கு அப்புறம் தான் கிரகங்கள். அதனால தெய்வ சக்தி நம்ம உடம்புல ரேஸ் ஆகிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த 7 சனி, அஷ்டமத்து சனி நடக்கும்போது, அதாவது சனி திசை நடக்கும்போது எந்த விதமான பாதிப்புகள் இல்லாம நம்ம வாழ்க்கை வந்து ரொம்ப சுபிக்ஷமாகக்கூடிய வாய்ப்பு அந்த சனிக்கிழமை நாள் வந்து ஏற்படுத்தி கொடுக்கும். அதனாலதான் ஸ்பெசிபிக்கா வந்து இந்த சனிக்கிழமைக்கும் பெருமாளும் அந்த கிரகங்களையும் சம்பந்தப்படுத்தி நம்ம இதை சொல்றோம். இதை நீங்க ஒரு முறை செஞ்சு பாருங்க, உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் தெரியும். இப்ப நான் திரும்பவும் சொல்லக்கூடிய விஷயம், நீங்க திருப்பதி சென்றால் திருப்பம் உண்டாகும்னு திரும்ப திரும்ப நம்ம வார்த்தையை சொல்றது எதுக்காக அப்படின்னா, நீங்க இதை கடைபிடிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்கள் வாழ்க்கையில திருப்பம் உண்டாகும். திருப்பதி சென்றால் திருப்பம் உண்டாகும், திருப்பம் உண்டாகும், திருப்பம் உண்டாகும். ரொம்ப சிறப்பா சொன்னீங்க சார், நன்றி. பாத்தீங்கன்னா இப்ப வந்து திருப்பதி ஏன் போகணும், எப்படி போகணும், எப்படி வழிபடணும், அதே போல அதுவும் ஸ்பெஷலா நீங்க சனிக்கிழமை அன்னைக்கு விரதம் ஏன் இருக்கணும் அப்படின்னு சொன்னீங்க. பாத்தீங்கன்னா நிறைய பேத்துக்கு ஏன் சனிக்கிழமை அன்னைக்கு இருக்கணும் அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. அதுக்கே ரொம்ப அழகா விளக்கம் கொடுத்தீங்க. ஓகே, மந்த்ரா டிவி நேயர்களே, மீண்டும் ஒரு தெய்வீகம் நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்கள் நான் எம்ஜி சுபாஷினி. நன்றி நேயர்களே. நன்றி சார். நன்றி மேடம்.